ஹாய் வீவர்ஸ், இன்று திருக்குறள் நீதிக்கதை. கதையின் பெயர் பாட்டியின் புத்திசாலித்தனம். ஒரு ஊரில் ஒரு வயசான பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஊரில் கொஞ்ச நாளாக திருடுங்க நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஒரு நாள் பாட்டி வெளியே போயிட்டு பார்த்தபோது வீட்டு கதவு திறந்திருந்துச்சு. உள்ளே போன பாட்டிக்கு வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் திரைசிலைக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிறது தெரிஞ்சிருச்சு. அவனை எப்படியும் தப்பிக்க விடக்கூடாதுன்னு புத்திசாலித்தனமாக நினச்சி பாட்டி உடனே ஒரு தந்திரம் செய்ய ஆரம்பித்தாங்க. அங்கிருந்த விளக்கு முன்னாடி போய் நின்றுட்டு, மாய விளக்கே, என்ன என் மீது கோபமா? நான் வெளியே போய் வந்ததும் என்ன நடந்தது என்று கேட்பாயே, ஏன் இன்னைக்கு கேட்கவே இல்லை? இதை கேட்டதும் திருடனுக்கு ஆச்சரியம். பேசும் விளக்கா அப்படின்னு எட்டி பார்த்தான். விளக்கு சிறைசீலையின் அசைவில் லேசாக ஆட பாட்டி கூவும் இல்லையா? அப்படியானா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டு ஜூலி இன்னைக்கு கடத்தெருவுக்கு போகும்போது ஒரு நாய் அவளை துரத்துச்சு. அவள் சத்தம் போட்டுட்டு கத்துனான். மீண்டும் விளக்கில் அசைய, ஓ எப்படி கத்துனா அப்படின்னு கேட்குறியா அப்படின்னு பாட்டி கேட்டாங்க. திருடனுக்கோ ஒன்றுமே புரியல. நமக்கு மட்டும் ஒன்றும் கேட்கவே இல்லையே, விளக்கு ஆடுதுன்னு தெரியுது, கிளவை பேசுறா அப்படின்னு குழம்பு போயிட்டான் அந்த திருடன். மாய விளக்கே, ஜூலி எப்படி கத்துனா என்ன சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு பாட்டி, உதவி உதவி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துனாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க பாட்டிக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தாங்க. ஓடி வந்ததும் பாட்டி திரைசிலைக்கு பின்னாடி இருக்கிற திருடனை பிடிச்சி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைச்சாங்க. நீதி: காலம் அறிந்து எந்த இடத்தில் எப்படி புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான திருக்குறள்: குறள். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்குங்கயிறு. இதன் விளக்கம்: காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டி பிணைக்கும் கயிறாக அமையும். நன்றி. மீண்டும் உங்கள் ஞாபகம் வருதே.